விடுமுறை எடுக்காமல் 2 ஆண்டுகள் மக்கள் பணி. கலெக்டர் அழகுமீனா உருக்கம். தமிழகம் முழுவதும் 40 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குமரி மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்து வந்த அழகுமீனா இடமாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாடு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டராக பணியாற்றி வந்த பிரதாப் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் நாளை திங்கட்கிழமை பொறுப்பேற்க உள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் குமரி மாவட்ட கலெக்டர் அழகுமீனா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 21/7/2024 முதல் 30/5/2026 வரை கலெக்டராக பணிபுரிந்துள்ளேன். சுமார் 2 ஆண்டுகள் இங்குள்ள மக்கள் அதிகாரிகளுடன் பணியாற்ற வாய்ப்பு கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளேன். இங்கு பணியாற்றும் வாய்ப்பினை வழங்கியதற்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த குமரி மாவட்ட மக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பணிபுரிந்த ஒவ்வொரு நாட்களும் சிறப்பான நாட்கள் ஆகும். எனது பணிகள் எனக்கு மிகவும் மனநிறைவை தருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் தூங்கும் நேரம் தவிர மற்ற அனைத்து நேரங்களில் மாவட்ட நலனில் மட்டும் கவனம் செலுத்த உதவிய கடவுளுக்கு எனது நன்றி. நான் எப்பொழுதும் உங்களுடன் தொடர்பில் இருப்பேன். வாய்ப்பு கிடைக்கும் போது மீண்டும் சந்திப்போம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தின் புதிய கலெக்டராக பிரதாப் நாளை பொறுப்பேற்பு. விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். குமரி மாவட்ட கலெக்டராக பணிபுரிந்து வந்த அழகுமீனா இடமாற்றம் செய்யப்பட்டு சென்னையில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டராக பணியாற்றி வந்த பிரதாப் கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் நாளை பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. புதிய கலெக்டர் பிரதாப் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திராயிருப்பு என்ற கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். தந்தை முருகன், தாயார் முல்லைக்கொடி. தனது குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி மற்றும் முதல் அரசு அதிகாரி என்ற பெருமையை பெற்ற இவர் சிறுவயது முதலே கலெக்டராக வேண்டும் என்ற லட்சியத்தை கொண்டிருந்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த இவர் கடந்த 2017ஆம் ஆண்டு தனது முதல் முயற்சியிலேயே சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார். அதோடு அந்த ஆண்டில் தேர்ச்சி பெற்றவர்களில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். பின்னர் 2017-18ஆம் ஆண்டில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பயிற்சி அதிகாரியாகவும் பின்னர் திருவண்ணாமலையில் துணை கலெக்டராகவும் தனது பணியை தொடங்கினார். மத்திய அரசின் கிராமப்புற மேம்பாட்டு துறையிலும் பணியாற்றியவர். 2019இல் தர்மபுரி மாவட்டம் ஆரூர் துணை கலெக்டராக பணியாற்றிய போது 1500க்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்கியது மற்றும் மலை கிராமங்களுக்கு மின்னிணைப்பு பெற்று தந்தது போன்றவை மக்களிடையே அவருக்கு நற்பெயரை பெற்றுத்தந்தன. திருவண்ணாமலையில் கூடுதல் கலெக்டராக பணியாற்றிய போது ஒரே மாநிலத்தில் 1000 குளங்களை வெட்டுவதற்கான ஆணையை பெற்று அதை சாதித்து காட்டினார். இந்த சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றதுடன் தமிழக முதலமைச்சரின் விருதையும் இவருக்கு பெற்று தந்தது. 2022இல் கோவை மாநகராட்சி ஆணையராகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட மேலாளராகவும் பொறுப்பேற்ற பிரதாப் வார்டு வாரியாக சென்று குறைகளை கேட்டறிந்தார். குறிப்பாக கோவையில் நீண்ட கால குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு கண்டு பொதுமக்களால் பெரிதும் பாராட்டு பெற்றார். தொடர்ந்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்ட கலெக்டராக பணியில் சேர்ந்த பிரதாப் தற்போது குமரி மாவட்ட கலெக்டராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் குமரி மாவட்டத்தின் 54வது கலெக்டராக பணியாற்ற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.